Decode the world unfiltered. அடுத்த தலாய் லாமா யார் என்பது ஆலோசிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தலாய் லாமா எழுதிய வாய்ஸ் ஃபார் தி வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் அடுத்த தலாய் லாமா சீனாவுக்கு வெளியே பிறந்திருப்பார் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். தலாய் லாமா இந்திய மண்ணில் இருந்து கொண்டு ஒரு வாரிசை அறிவித்தால் சீனா அதனை கடுமையாக எதிர்க்கும். 600 ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய திபெத்திய புத்த மத அறக்கட்டளை தனது மரணத்துக்கு பிறகும் செயல்படும் அப்படின்னு அறிவித்திருக்கிறார் தலாய் லாமா. தலாய் லாமாவுடைய அறக்கட்டளையான கார்டன் போட்ராங் இந்த அறக்கட்டளையினுடைய அடுத்த வாரிசை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம் தனக்கு இருக்கிறது அப்படிங்கிற அந்த கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். தலாய் லாமாவுடைய மறுபிறவியை அரசு அங்கீகரித்த சடங்குகளை பின்பற்றி மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சீனா கூறியிருக்கிறது. திபெத்திய ஆன்மீக தலைவர் 14வது தலாய் லாமா வரும் 6ஆம் தேதி தனது 90வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதை முன்னிட்டு நடைபெறக்கூடிய மாநாட்டில் அடுத்த தலாய் லாமா யார் என்பது ஆலோசிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. தலாய் லாமா பதவிக்குரிய நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய செயல்முறை பல நூற்றாண்டுகளாக பாரம்பரியம் கொண்ட ஒன்றாக இருக்கிறது. தலாய் லாமா தனது முன்னோடியின் மறுபிறவி அப்படின்னு நம்பப்படுகிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய தலாய் லாமா பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் அதற்கு முன்னோடிகளாக இருந்தவர்களுடைய மறுபிறவி அப்படின்னு பார்க்கப்படுகிறது, நம்பப்படுகிறது. துறவிகளால் நடத்தப்படக்கூடிய சோதனைகள் உள்ளிட்ட சிக்கலான செயல்முறைகளில் வெற்றி பெறுபவர் தான் தலாய் லாமாவாக தேர்வு செய்யப்படுவார். இதுவரை தலாய் லாமாவுடைய தேர்வு ஆன்மீக செயல்முறையாகவே இருந்து வருகிறது. அரசியல் தலையீடுகள் இல்லாத நிலைதான் இப்போது வரை நீடிக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த நிலையில தான் இதில் அரசியலை புகுத்த நினைப்பதாக கூறி சீனாவுக்கு திபெத் மக்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள். 14வது தலாய் லாமா தேர்வு செய்யப்பட்டதற்கு நீண்ட ஆன்மீக வரலாறு இருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய தலாய் லாமா பொறுப்பில் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு நீண்ட ஆன்மீக வரலாறு இருக்கிறது அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதில். 13வது தலாய் லாமாவாக இருந்த துப்டன் கியாட்ஸே அப்படிங்கிறவர் 1933ஆம் ஆண்டு காலமாகிறார். அந்த நேரத்தில் மூத்த துறவி ஒருவருக்கு புனித ஏரியாக கருதப்படக்கூடிய லமோய் லச்சோல அஹ் கா மா அப்படிங்கிற எழுத்துக்களும் தெரிந்ததாக ஒரு நம்பிக்கை சொல்லப்படுது. அப்படி ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இந்த மூத்த துறவியினுடைய உள்ளுணர்வின் அடிப்படையில் திபெத்தின் வடகிழக்கு அம்தோ அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு ஒரு தேடுதல் குழு அனுப்பப்படுது. இந்த குழு என்ன பண்ணுதுன்னா தங்கக்கூரையோட 3 அடுக்கு மடாலயம் ஒன்றை அங்கே கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே 2 வயதேயான லாமோ தோண்டுப் அப்படிங்கிற சிறுவனுடைய நடவடிக்கைகளை கண்டு அந்த துறவிகள் ஆச்சரியமடைகிறாங்க. 13வது தலாய் லாமாவுக்கு சொந்தமான ஜெபமாலை மணிகள், மூக்கு கண்ணாடி, கைத்தடி போன்ற பொருட்களை கண்டபோது இட்ஸ் மைன் அப்படின்னு இந்த லாமோ தொண்டு உரக்க கத்தியதாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த அற்புதமான அங்கீகாரங்கள் தேடல் குழுவினரையும் உயர் லாமாக்களையும் லாமோ தோண்டப் தான் உண்மையான மறுபிறவி அப்படின்னு நம்ப வைத்திருப்பதாக அவங்களுடைய வரலாறு சொல்லுது. யார் இந்த தலாய் லாமாக்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். அவர்களுக்கு அப்படி என்ன முக்கியத்துவம்? உலகம் முழுக்க மதிக்கப்படக்கூடிய ஆன்மீக குருமார்களாக இவர்கள் பார்க்கப்படுகிறார்கள். அப்படின்னா யார் இந்த தலாய் லாமாக்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். தலாய் லாமா அப்படிங்கிறது திபெத்திய பௌத்த மதத்தினுடைய தலைமை ஆன்மீக தலைவரை குறிக்கக்கூடிய ஒரு பட்டம். இங்கே எப்படி ஆதீனங்களுக்கு ஆதீனகர்த்தர் ஒரு பட்டம் இருக்கிறதோ, இத்தனாவது ஆதீனம், 32வது ஆதீனம், 31வது ஆதீனம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இது ஒரு பட்டமாக இருக்கக்கூடிய ஒன்று. அதேபோல் மடாதிபதிகளுக்கும் சொல்லுவாங்க. இங்கே எல்லா மடங்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மடங்கள் ஆதீனங்கள் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடியவர்களுக்கான ஒரு பட்டம் இருக்கிற மாதிரி இது தலாய் லாமாங்கிறதும் அந்த ஆன்மீக தலைவரை குறிக்கக்கூடிய ஒரு பட்டம். இவர்கள் திபெத்திய மக்களுடைய ஆன்மீக மற்றும் அரசியல் தலைவர்களாகவும் செயல்படுவார்கள். இல்லை அரசியலாகவும் சேர்ந்து அவங்க செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமானது. தலாய் அப்படிங்கிற மங்கோலிய மொழியில் பெருங்கடல் அல்லது அகன்ற அப்படின்னும், லாமாங்கிற திபெத்திய மொழியில் குரு அல்லது ஆசிரியர் அப்படின்னும் பொருள்படும். அதுதான் இந்த தலாய் லாமாவுக்கான பொருள். அதனால் தலாய் லாமா அப்படிங்கிறது அகன்ற ஞானத்தை உடைய குரு அல்லது ஞான பெருங்கடல் அப்படிங்கிறத குறிக்கும் விதமாகத்தான் இந்த பட்டம்ங்கிறது கொடுக்கப்படுது. கிபி 1578ஆம் ஆண்டில் மங்கோலிய தலைவர்
அல்தான் கான் திபெத்திய பௌத்த மத தலைவர் சோனம் கியாட்சோவுக்கு இந்த பட்டத்தை வழங்கிய போது இந்த பெயர் உருவாகி இருக்கு. எப்படி முதல்ல இந்த பெயர் உருவாச்சு அப்படிங்கிறதுக்கான வரலாறு அது. முதல் தலாய் லாமா கெண்டுன் ட்ரூபா அப்படிங்கிற ஒருத்தரோட பேர். அவர் தான் தலாய் லாமா வரிசையினுடைய முதல் தலைவராக இருக்கிறார். ஆனால் இவர் உயிரிழந்த பிறகு தலாய் லாமாங்கிற பட்டத்தை பெறுகிறார். அப்போ அவர் உயிரோடு இருக்கும்போது தலாய் லாமாங்கிற பட்டம் இல்லை, அவர் உயிரிழந்த பிறகு தான் இந்த பட்டம் கொடுக்கப்படுது. இந்த இரண்டாவது தலாய் லாமா பொறுப்பெடுக்கிறார் இல்லையா, அவரோட பேர் இந்த கெண்டுன் கியாட்சோ அப்படின்னு இவர் முதலாவது தலாய் லாமா கெண்டுன் ட்ரூபாவுடைய மறு அவதாரம் அப்படின்னு அடையாளம் காணப்படுறாரு அந்த காலகட்டத்தில். இந்த 2 பேருக்குமே இறப்புக்கு பிறகுதான் தலாய் லாமா பட்டம்ங்கிறது வழங்கப்பட்டது. 5வது தலாய் லாமாவான லோப்சாங் கியாட்சோங்கிறவர் தான், அவருடைய காலத்தில் தான் தலாய் லாமாக்கள் அரசியல் தலைவர்களாகவும் நியமிக்கப்படுறாங்க. தற்போதைய தலாய் லாமாவான டென்சின் கியாட்சோ அவர் 1935ஆம் ஆண்டு திபெத்தினுடைய ஆம்தோன்ற மாகாணத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். லமோ தோண்டுப் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். 13வது தலாய் லாமாவுடைய மறு அவதாரம் அப்படின்னு 2 வயசுலேயே இவரை அடையாளம் காண்றாங்க. அதுக்கு பிறகு அவருடைய 5வது வயதில் லாசாவில் இருக்கக்கூடிய பொடாலா அரண்மனையில் முறையாக பட்டம் சூட்டப்படுகிறார். 1951ஆம் ஆண்டு சீனாவில் ஆட்சியை பிடித்த கம்யூனிஸ்ட் கட்சி திபெத் நாட்டின் மீது படையெடுக்குது. அதுக்கு பிறகு திபெத் நாட்டை 1959ஆம் ஆண்டு தன்னோட இணைத்து கொண்டது. திபெத் தேசிய எழுச்சி போராட்டத்தையும் இராணுவத்தை கொண்டு அடக்குகிறது சீனா. இதனைத் தொடர்ந்து தனது 10,000 ஆதரவாளர்களுடன் தலாய் லாமா என்ன செய்கிறார்னா, லஹாசாலிருந்து தப்பிச்சு இந்தியாவினுடைய அருணாச்சல பிரதேசத்தில் தஞ்சமடைகிறார். இந்த வரலாறுல நம்ம சுருக்கமாக திரும்பி பார்க்குறோம். அப்போது பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு என்ன செய்கிறார்னா, தரம்சாலாவில் ஒரு இடத்தை உருவாக்கி தலாய் லாமாவை குடியமர்த்துகிறார். அங்கு நாடு கடந்த திபெத்திய அரசை தலாய் லாமா நிர்மாணித்து மக்களை வழிநடத்தி வந்தார். திபெத்தினுடைய சுதந்திரத்துக்காக அகிம்சை வழியில் போராடியதற்காக அவருக்கு 1989ஆம் ஆண்டில் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுச்சு. உலக அமைதியின் குறியீடாகவும் பார்க்கப்படுகிறார் தற்போதைய தலாய் லாமா. 2011ஆம் ஆண்டு திபெத்திய நாடு கடத்தப்பட்ட அரசாங்கத்தினுடைய அரசியல் அதிகாரத்தை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு கடிதத்தை தலாய் லாமா அந்த நாடாளுமன்றத்துக்கு எழுதுகிறார். அதுக்கு பிறகு மே 29ஆம் தேதி திபெத்தியர்கள் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கு அரசியல் அதிகாரம் முறையாக மாற்றப்பட்டுச்சு. இதன் மூலமாக தலாய் லாமாக்கள் திபெத்தியர்களுடைய ஆன்மீக மற்றும் அரசியல் தலைவர்கள் என்கிற 368 ஆண்டுகால பாரம்பரியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுது. 2011ஆம் ஆண்டு தலாய் லாமா வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தனக்கு 90 வயது ஆகும்போது திபெத் புத்த மத தலைவர்கள் மற்றும் புத்த மதத்தில் ஈடுபாடு கொண்ட மக்கள் 600 ஆண்டுகால தலாய் லாமா பாரம்பரியம் தொடர வேண்டுமா இல்லையா அப்படிங்கிற முடிவை எடுப்பார்கள் அப்படின்னு கூறியிருந்தார். தலாய் லாமாவுடைய மறுபிறவி தொடர வேண்டும் என கருதினால் வாரிசை தேர்வு செய்யக்கூடிய உரிமை அவர்களது கார்டன் போன்றாங் அப்படிங்கிற அறக்கட்டளைக்கே இருக்கிறது அப்படின்னும் குறிப்பிட்டிருந்தார். சீன அரசாங்கத்தால் அரசியல் நோக்கங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படும் மறுபிரிவுக்கு எந்த அங்கீகாரமும் வழங்கப்படக்கூடாது அப்படின்னும் வலியுறுத்தியிருந்தார் இந்த தலாய் லாமா. தலாய் லாமா எழுதிய வாய்ஸ் ஃபார் தி வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் அடுத்த தலாய் லாமா சீனாவுக்கு வெளியே பிறந்திருப்பார் அப்படின்னும் குறிப்பிட்டிருந்தார். 1995ஆம் ஆண்டு 6 வயதான கெதுன் சோக்கி நியாமா அப்படிங்கிற சிறுவனை பஞ்சன் லாமாவாக தற்போதைய தலாய் லாமா அடையாளம் கண்டார். இந்த பஞ்சன் லாமா அப்படிங்கிறவங்க தலாய் லாமாவுக்கு அடுத்த பொறுப்பில் இருப்பவர்கள். இவர்கள் எதிர்காலத்தில் தலாய் லாமாவாக அங்கீகரிக்கப்பட வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் ஒரு திருப்பம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, தலாய் லாமா அடையாளம் கண்டுபிடித்த இந்த சிறுவன் இருக்கார் இல்லையா, இந்த சிறுவன் தான் பஞ்சன் லாமா அப்படின்னு தலாய் லாமா அடையாளம் காண்கிறார். அவர் தான் அடுத்த தலாய் லாமா அப்படின்னு இருக்கக்கூடிய சூழலில் அவரது குடும்பத்தினரோடு சேர்த்து சீனா கடத்தி விட்டதாக கூறப்படுது. 1995ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை அந்த சிறுவன் எங்கிருக்கிறார் என்ற தகவலே தெரியவில்லை. இப்போது இளைஞராக மாறியிருப்பார், ஆனாலும் இன்னும் தகவல் எதுவும் தெரியல. அதுக்கு பிறகு கியான்செங் நோபு அப்படிங்கிற சிறுவனை பஞ்சன் லாமாவாக சீன அரசு அறிவிக்குது. இந்த கியான்செங் நோபு தங்க கலச சடங்கின் மூலம் தேர்வு செய்யப்பட்டதாகவும் சீனா குறிப்பிட்டுச்சு. 1793ஆவது வருஷத்தில் சீனாவில் ஆட்சி செய்த குவிங் வம்சம் என்ன செய்துன்னா, தலாய் லாமாக்கள் மற்றும் பஞ்சன் லாமாக்கள் போன்றவர்களுடைய மறுபிறவியை அடையாளம் காண்பதற்காக இந்த தங்க கலச சடங்கை கட்டாயமாக்குனாங்க. இந்த முறையில் என்ன செய்வாங்கன்னா, மறுபிறப்புக்கு சாத்தியமான குழந்தைகளுடைய பெயர்கள் சீட்டுகள் எழுதப்பட்டு தங்க கலசத்தில் போடப்படும்.
அதுக்கு பிறகு ஒரு சீட்டு குலுக்கி எடுக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய குழந்தை தான் மறுபிறப்பு லாமாவாக அறிவிக்கப்படுவார். திபெத், சீனா, அப்புறம் மன்ஸ் மொழிகளில் எழுதப்பட்ட குழந்தைகளுடைய பெயர்கள் தங்க கலசத்தில் வைக்கப்படும். ஒரு கலசம் லகாசாவில் இருக்கக்கூடிய ஜோகாங் கோயிலையும், மற்றொரு கலசம் பீஜிங்கில் இருக்கக்கூடிய யோங்கேங்கிற கோவிலையும் வைக்கப்படும். இதுக்கு பிறகு ஒரு சீட்டு குலுக்கி எடுக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய குழந்தை தான் மறுபிறப்பு லாமாவாக அறிவிக்கப்படுவார். 10, 11 மற்றும் 12ஆம் தலாய் லாமாக்கள் தங்க கலச முறைப்படி தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது இதில் குறிப்பிடத்தக்கது. 13 மற்றும் 14ஆம் தலாய் லாமாக்கள் ஆன்மீக வழியில் ஏராளமான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கு பிறகு தான் அங்கீகரிக்கப்படுறாங்க. தற்போதைய தலாய் லாமாவுக்கும் சீன அரசாங்கத்திற்கும் மோதல் முற்றியதை தொடர்ந்து தலாய் லாமாவை தேடக்கூடிய ஆன்மீக முறைக்கு 2004ஆம் ஆண்டு சீனா என்ன பண்ணுதுன்னா தடை விதிக்குது. இந்த தங்க கலச முறையில் தேர்வு செய்யப்படுபவர் மட்டுமே தலாய் லாமாவாக அங்கீகரிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் சீனா கொடுக்குது. இப்போ தற்போதைய தலாய் லாமாவை சீனா பிரிவினைவாதி, துரோகி அப்படின்லாம் குறிப்பிட்டு அவரோட மோதல் போக்கு தான் தொடர்ச்சியாக கடைபிடிச்சு வருது. திபெத்திய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய உரிமை இல்லாத நாடு கடத்தப்பட்டவர் அப்படின்னும் சீனா ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்குது. எனவே புதிய தலாய் லாமா தங்க கலச முறையில் மட்டுமே தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீன அரசாங்கத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்கு. தலாய் லாமா இந்திய மண்ணில் இருந்து கொண்டு ஒரு வாரிசை அறிவித்தால் சீனா அதனை கடுமையாக எதிர்க்கும். ஏற்கனவே அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளில் பல நாடுகளும் சீன அரசாங்கத்தால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தலாய் லாமாவை அங்கீகரிக்கப் போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தலாய் லாமாவை தேர்ந்தெடுப்பது திபெத்திய மக்களுடைய உரிமை அப்படிங்கிறதுனால திபெத்தியர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவளிப்பதாகவும் இந்த நாடுகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால் தலாய் லாமா தேர்வு மிகப்பெரிய போராட்டத்திற்கும் சர்ச்சைக்கும் வழிவகுக்கும் அப்படின்னு தான் அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க. ஆனால் இப்போதைய தலாய் லாமாவுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் உலகம் முழுக்க இருக்கிறது. ஒரு ஆன்மீக தலைவராகவும் பார்க்கப்படுகிறார். திபெத்திய மக்களுடைய ஒரு குருவாகவும் பார்க்கப்படுகிறார். எனவே அடுத்து அவருடைய இந்த 90வது பிறந்தநாள் இப்போது வர இருக்கக்கூடிய சூழலில் இந்த அடுத்த தலாய் லாமா தேர்வு என்பது மிக முக்கியமான ஒன்றாக மாறி இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.